ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேநெல்லி சமையல். கை கால் மூட்டு வலி பறந்து போகும். மருந்து மாத்திரைக்கு பாய் பாய் சொல்லுங்கள். எந்த சத்துமாவும் தேவையில்லை. நரம்பு எலும்பு வலிமை பெற, உடல் புத்துணர்ச்சி பெற வீட்டில் உள்ள பொருள் மட்டுமே வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு, இதை பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க, எடுத்து வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கலாம். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மணம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. பச்சை பயிரில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். உடலை நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் பொட்டாசியம் மேக்னீஷியம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. பச்சை பயிறு உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். வெயில் காலங்களில் இதை டெய்லி கூட உணவில் எடுத்துக்கலாம். நல்ல இந்த அளவுக்கு கலர் மாதிரி நல்ல ஒரு மணம் வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம். இதையும் நல்ல ஒரு மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து தோலோடு எடுத்துக்கிடும் போது இதில் உள்ள எல்லா சத்துக்களுமே நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதில் புரதச்சத்து தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு உணவுப் பொருளாகவும் உளுந்து கருதப்படுது. எலும்பு வலிமை பெறதுக்கும் நரம்பு வலிமை பெறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுவுமே இந்தளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதை பொட்டுக்கடலை, உடச்ச கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. இதையுமே லைட்டாக வறுத்தெடுத்துக்கலாம். கலர் மாதிரி வர வரைக்கும் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக இதுக்குள்ளே சூடு ஏறுற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. பொரிகடலை சேர்க்குறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் சேர்த்துக்கிறோம். இந்த பக்குவத்தில் வறுத்தெடுத்து மாற்றி வச்சு ஆற வச்சுக்கிறேன். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் தசை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது நல்ல ஒரு ஆற்றல் நிறைந்த உணவாக கருதப்படுகிறது. இதுவுமே இந்த பக்குவத்தில் வறுத்துட்டு நல்ல கலர் மாதிரி வெடித்து வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்து வறுத்தெடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துருக்கேன். பாதாம் முற்றிலும் ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாதாமுக்கு பதிலாக முந்திரி, வால்நட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையுமே நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க பச்சை பயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே நல்ல ஒரு வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காய் போல் சேர்த்து நல்ல ஒரு பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக குறப்பாக இருக்க மாதிரியும் அரைக்கலாம், இல்லைன்னா நல்லா பவுடராகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்து வறுத்து வச்சுருக்க உளுந்தையும் இதோடு சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் அளவுகளில் வித்தியாசமாக இருக்கிறதுனால தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இதை மொத்தமாக கூட வறுத்து மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் வெளியிலே வைக்கலாம், கெட்டு போகாது. காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு குடிக்கலாம். வேர்க்கடலை, பொரிகடலை எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்துடலாம். வேர்க்கடலை அரைக்கும்போது ரொம்ப அரைச்சிடாதீங்க. பல்ஸ் மோடில் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். வேர்க்கடலை, பாதாம் ரெண்டுமே அப்படி தான். கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதோட இனிப்புக்காக ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை, கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே எந்த கப்பில் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சாலே போதும். பாகுபதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா கொதித்து
வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். நல்லா இது போல் கொதித்து வர ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெல்லம் முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த எள், அதனால் நான் மறுபடியும் வறுக்கலை. வறுக்காத எள்ளாக சேர்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த மாவு எள்ளில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுறலாம். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் தூசி மண்ணெலாம் இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு அரிச்சு எடுத்துக்கலாம். நான் சேர்த்துருக்க மாவுக்கும் வெல்லத்துக்கும் இனிப்பு கரெக்டான அளவுகளில் இருக்கும். இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகில் எல்லா மாவும் கலந்துக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எப்பவும் ஒன்று போல் பிள்ளைங்களுக்கு கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம ஹெல்த்தியாக வீட்டில் இப்படி செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டிங்காக இருக்கும். புரோட்டீன் ரிச் உணவாகவும் இருக்கும். இப்போ வெள்ளைப்பாகில் எல்லா மாவும் நல்லா கலந்துட்டு அடிலாம் பிடிக்காது, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நார்மலாக, ரொம்ப சூடாக இருக்கும், இப்போ லைட்டாக கைச்சூடு வர்ற அளவுக்கு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்க பொருட்களில் இரும்புச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இரத்த சோகை வராமல் தடுக்கும். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு லட்டுகளாவோ இல்லை சிலிண்டர் ஷேப்புக்கோ உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த ஷேப்புக்குனாலும் வச்சுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க மாவையும் நான் லட்டுகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். நான் எடுத்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு 18 லட்டு போல் கிடச்சது. இது வெளியிலே வச்சு 5 to 6 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். நல்ல இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் லாஸ்ட் வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும், கெட்டு போகாது, ரொம்ப ட்ரையாகவும் ஆகாது. இந்த பக்குவத்தில் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதே மெத்தடில் இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.